ஸ்ரீராம ஜெயம். நம்ம இன்னைக்கு ஸ்ரீ பச்சைவண்ணநாதர் மற்றும் ஸ்ரீ பவழவண்ணநாதரை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். காஞ்சிபுரத்தில் உள்ள இரட்டை தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட தலம் ஸ்ரீ பவழவண்ணநாதர். இந்த பச்சைவண்ணநாதர் மற்றும் பவழவண்ணநாதரை சேர்த்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்ம இப்போ காஞ்சிபுரம் பெரிய கம்மாள தெருவில் இருக்கிற ஸ்ரீ பச்சைவண்ணநாதரை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இந்த கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிருந்து கிழக்கு பக்கம் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். ஊஞ்சல் மண்டபம். இது திருக்கோவில் மடப்பள்ளி. பல்லவர் காலத்து கோவில் அப்படி சொல்கிறாங்க. மகாலட்சுமி சன்னிதானம். நம்ம முதல்ல ஸ்ரீ பச்சைவண்ணநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். பெரிய திருவடி ஸ்ரீ கருடாழ்வார் சன்னிதானம். இந்த பச்சைவண்ணர் பெருமாள் மரீச்சி மகரிஷிக்காக பச்சை வண்ணத்தில் ராமரா காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறது தல வரலாறு. நின்ற கோலத்து பெருமாள் சிறப்பான தரிசனம். பக்கத்திலேயே ஆண்டாள் சன்னிதானம் இருக்குது. ஆழ்வார்கள் சன்னிதானம். இங்கே மகாவிஷ்ணுவுடைய ஸ்தோத்திரங்கள் எழுதி போட்டிருக்காங்க. பச்சைவண்ண பெருமாள் சிறப்பான தரிசனம். பெருமாள் சன்னதிக்கு வலது பக்கத்தில் தாயார் சன்னிதானம் இருக்குது. மரகதவல்லி தாயார் அப்படின்னு அம்பாள் பேர். பச்சைவண்ணநாதர், மரகதநாதர், மரகதவல்லி. சிறப்பான தரிசனம். இந்த கோவிலுடைய பிராகாரத்தை வலம் வருவோம். அப்படியே தல வரலாறையும் சிந்திப்போம். நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. துளசி மாடம் இருக்குது. பக்தர்கள் வலம் வந்துட்டுருக்காங்க. மரீச்சி மகரிஷி காஞ்சிபுரத்துக்கு பெருமாளை வழிபடும்போது அவர் நினைத்தாராம், மகாவிஷ்ணு நீ தான் ராமாவதாரம் எடுத்த, உன்னால் சீதையை காப்பாற்ற முடியலையா, உனக்கு ஆஞ்சநேயர் துணை தேவைப்பட்டுதா, உனக்கு ராவணனை அழிக்க வானரப்படை தேவைப்பட்டதா, அந்த மாதிரி நிறைய சந்தேகம் வந்ததும் மகாவிஷ்ணு ராமராவே அவருக்கு காட்சி அளித்தாராம். அவதார புருஷனா எப்படி வாழணும் அப்படின்னு மக்களுக்கு காண்பிக்கிறதுக்காக தான் நான் ராம அவதாரம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி மரீச்சி மகரிஷிக்கு பச்சை வண்ணத்தில் காட்சி கொடுத்தாராம். இங்கே இருக்கிற தாயாருக்கும் மரகதவல்லி அப்படின்னு தான் பேர். பக்தர்கள் இந்த கோவில் தாயாரையும் பெருமாளையும் சீதாதேவியாவும் ஸ்ரீராமருமா தான் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் 12வது ஸ்காந்தத்தில் குறிப்பிட்டிருக்க மாதிரி மகாவிஷ்ணு சத்திய யுகத்தில் ஸ்வேதவர்ணமாக இருந்தார். அப்போ தியானம் தபசு அது ஒன்று தான் மகாவிஷ்ணுவை அடையிறதுக்கு வழிமுறையாக இருந்தது. அடுத்தது திரேதா யுகத்தில் செம்பொன் நிறத்தில் இருந்தாராம். மகாவிஷ்ணு காட்சி கொடுத்துருக்காரு. அவரை அடைவதற்கு யாகம் வேள்வி செய்கிறது தான் வழிமுறையாக இருந்திருக்கு. துவாபர யுகத்தில் பச்சை வண்ணத்தில் காட்சி கொடுக்குறாரு. அவரை அடையிறதுக்கு பூஜை புனஸ்காரம் அந்த வழிமுறை தான் பின்பற்றி இருக்காங்க. கலியுகத்தில் ஷாமள வர்ணமாக தான் பெருமாள் காட்சி கொடுக்குறாரு. நாம சங்கீர்த்தனம் ஒன்று தான் அவர் அடைவதற்கான வழி அப்படி சொல்லி பாகவதத்தில் குறிப்பிட்டிருக்கு. நம்ம இந்த கோவில் பிராகாரம் வலம் முடிஞ்சு
கொடிமரம் கிட்ட வரப்போகிறோம். கொடிமரத்துக்கு இடது பக்கத்தில் மங்கள ஆஞ்சநேயர் சன்னிதானம், சிறப்பான தரிசனம். நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள இரட்டை தலங்களில் ஒன்றான பச்சை வண்ணநாதர் தரிசனம் முடிச்சிருக்கோம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட தரிசனம்தான் இந்த பச்சை வண்ணநாதர். இந்த தேவஸ்தானத்துக்கு நேர் எதிர்த்தாப்பில் ஒரு 500 மீட்டர் தொலைவில் பவழவண்ணநாதர் தேவஸ்தானம் இருக்குது. பாருங்க, இந்த பெரிய கம்மாள தெருவுக்கு நேர் எதிர்த்தாப்பில் அப்படியே பார்த்தோன்னா காலாண்டர் தெருவில் இருக்கிற பவழவண்ணநாதருடைய 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் ரொம்ப சிறப்பாக தெரியும். பவழவண்ணநாதர் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில். திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாசுரம் இந்த பவழவண்ணநாதரை பற்றி அருளி இருக்காரு திருமங்கையாழ்வார். அந்த பாசுரத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். இந்த கோவில் முதல்ல ஸ்ரீ கரளப்பாடி ஆழ்வார் ஐயா சேரிட்டியில் தான் இருந்திருக்கு. 2014 இந்த திருக்கோவில் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. இந்த பெருமாளை ஸ்ரீ பிரவாளவர்ண சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரவாளவர்ணேஸ்வரர். பிரவாளனா பவழான்னு அர்த்தம். 5 நிலை கொண்ட ராஜகோபுரம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். பெருமாள் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு நேரத்தில் காட்சி அளிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். அதே தான் திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்தில் குறிப்பிடுறாரு. பாலின் நீர்மை செம்பொன் நீர்மைன்னு வர பாசுரம், பால் மாதிரி வெண்மை நீரம், செம்பொன் மாதிரி சிவப்பு நீரம் அப்படின்னு சொல்லி பெருமாள் 4 யுகங்களில் காட்சி அளித்ததை குறிப்பிடுறாரு. நம்ம இப்போ ஸ்ரீ பவழவண்ணநாதர் சன்னிதானம் வந்துட்டோம். சிறப்பான தரிசனம், அமர்ந்த திருக்கோலம். பெருமாள் ஆதிசேஷனையே பீடமாக கொண்டு அமர்ந்த திருக்கோலம். உற்சவமூர்த்திகளும் சன்னிதானத்தில் தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த திருக்கோவிலுக்கான திருமங்கையாழ்வார் பாசுரத்தை இங்கே கல்வெட்டாக பதிச்சிருக்காங்க. சன்னிதானத்தில் நர்தன கிருஷ்ணரையும் தரிசனம் பண்ண முடியும். நம்ம ஸ்ரீ பவழவண்ணநாதர் தரிசனம் முடிஞ்சு இப்போ பிராகாரம் வலம் வருவோம். இங்கே பெருமாள் மேற்கு நோக்கிய சன்னிதானம், பச்சை வண்ணநாதர் கிழக்கு நோக்கிய சன்னிதானம். பச்சை வண்ணரும் பவழவண்ணரும் நேர் எதிர் சன்னிதானங்களாக இருக்காங்க. இந்த திருக்கோவிலுடைய உற்சவ மண்டபம் மிக சிறப்பாக இருக்குது. காஞ்சி வரதராஜ பெருமாள் வைகாசி பிரம்மோற்சவம் 5வது நாள் அன்னைக்கு இந்த திருக்கோவிலில் இந்த மண்டபத்தில் எழுந்து அருள் புரிவாராம். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்ரீ ஆண்டாள் சன்னிதானம். கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள். சிறப்பான தரிசனம். நம்ம இந்த பிராகாரம் வலம் வரும்போது இந்த திருக்கோவிலுடைய பாசுரத்தை சிந்தித்து கொண்டே வருவோம். திருமங்கை ஆழ்வார் அருளிய திருநெடும் தாண்டகத்தில் வருது. அந்த பாசுரத்தை பார்ப்போம். வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லையாய் மதில் கச்சி ஊராய் பேராய் கொங்குத்தார் வளம் கொன்றை அலங்கல் மார்வன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்கு உற்றாய் எம் பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்ஙனமே உழிதற்கேனே அப்படிங்கிறாரு. ஆழ்வார் சொல்கிறாரு, கடலில் இருக்கிற முத்தும் மாமணியும் கரையில் வந்து குவியும் மாமல்லபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமாளே, ஸ்தல சைன பெருமாளை சொல்கிறாரு. இந்த காஞ்சியம்பதியில் இருக்கும் பெருமாளே, கொன்றை மாலை அணிந்த பரமேஸ்வரன் உமையாளே ஒரு பாகமாக உடைய அந்த பரமசிவனை தன்னுடைய ஒரு பாகமாக கொண்ட பெருமாளே. அதாவது மகாவிஷ்ணுவுடைய மார்பில் தியாகராஜர் இருப்பது நம்ம அறிந்ததே. அப்படிப்பட்ட பெருமாளே,
இந்த உலகில் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவரே, பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் இந்த பவழ வண்ணனே, நீ எங்கே இருக்க? நான் உன்னை தேடி தேடி அலைகிறேனே, எனக்கு காட்சி கொடுக்க மாட்டியா? அப்படி சொல்லி இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சொல்கிறாரு. ஆழ்வார்கள் சன்னிதானம் திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார் மற்றும் உடையவர் தரிசனம் பண்ணிக்கிறோம். பிராகார வலம் தொடர்கிறது. இந்த திருக்கோவில் பல்லவர் காலத்து கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வெட்டுகளில் முதலாம் குலோத்துங்கன் காலத்துது மற்றும் ராஜாதிராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகள் கிடைத்திருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த பவழவண்ண பெருமாள் பிருகு முனிவருக்கும் அஸ்வினி தேவர்களுக்கும் இந்த இடத்துல காட்சி கொடுத்தாரு அப்படின்னு புராணம் சொல்கிறது. அப்படியே பிராகாரத்தை வலம் வரும்போது இந்த கோவிலுடைய விமானத்தை தரிசனம் பண்ணுறோம். பிரவாள விமானம் அப்படின்னு இதுக்கு பேர். அப்படியே சுற்றி பார்க்கும்போது இந்த கோவிலுடைய மடப்பள்ளியையும் பார்க்குறோம். அதுக்கு பக்கத்துலேயே சிறப்பான நந்தவனம் இருக்குது. அடுத்தது தாயார் சன்னிதானம். ஸ்ரீ பிரவாளவள்ளி தாயார் சன்னிதானம். பவழவள்ளி தாயார் தான். உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம். இந்த தாயார் சந்நிதியில் சிறப்பு என்னன்னா, ஸ்ரீசக்கரத்து மேலே மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கிறதா சொல்கிறாங்க. பவழவள்ளி தாயார் சிறப்பான தரிசனம். இந்த பவழவண்ணரை பற்றி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தன்னோட 108 திருப்பதி அந்தாதியில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த அந்தாதி பாடலை பார்ப்போம். நம்ம பிராகாரம் வலம் வந்து முடிந்து மீண்டும் பவளவண்ணநாதரை சன்னதியை நோக்கி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கண்டறிந்தும் கேட்டறிந்தும் தொட்டறிந்தும் காதலால் உண்டறிந்தும் மோந்தறிந்தும் உய்யேனே, பண்டை தவளவண்ணா கார்வண்ணா சாமவண்ணா கச்சி பவழவண்ணானின் பொற்பாதம் அப்படிங்கிறாரு. பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய 108 திருப்பதி அந்தாதியில் வர பாடல் அது. பாருங்க, மூலவர் பவழவண்ணர் இந்த மாதிரி தான் ஆதிசேஷன் மேலே அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சொல்கிறாரு, கச்சியம்பதியில் இருக்கும் பவழவண்ண பெருமாளே, ஒவ்வொரு யுகத்திலையும் நீ ஒவ்வொரு வண்ணத்தில் காட்சி அளிக்கிற, ஒன்றை உன்னுடைய சிறப்பை நான் உணர முடியலையே அப்படி சொல்லி வருந்துறாரு. நம்ம தரிசனம் முடிஞ்சு கோவில் வெளியில் வந்திருக்கோம். ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா மணவாள மாமுனிகள் சன்னிதானம். இது ஒரு உற்சவ மண்டபமாகவும் இருக்குது அப்படின்னு தோன்றது. அருகில் போய் தரிசனம் பண்ணலாம். மணவாள மாமுனிகள் ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி தான் கருதப்படுகிறாரு. சிறப்பான தரிசனம். அப்படியே கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தா இந்த கோவிலுடைய தீர்த்தம் சக்கர தீர்த்தம் திருக்குளத்தை பார்க்குறோம். குளம் மிகவும் பாழடைந்து தான் இருக்குது. திருக்குள பராமரிப்பு தொடங்கி இருக்கிறதா தகவல் பலகை தெரிவிக்கிறது. 55வது திவ்ய தேசம் இரட்டை தலங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஸ்ரீ பச்சைவண்ணநாதர் மற்றும் ஸ்ரீ பவழவண்ணநாதர் திருக்கோவில் சிறப்பான தரிசனம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீராம ஜெயம்.